ஊர்லேருந்து வரும்போது அம்மா வந்து சத்து மாவு எங்களுக்கு அரைச்சி கொடுத்து விட்டாங்க. இதில வந்து ஒரு 10 வகையான தானியங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸு, வாசனைக்கு ஏலக்காய் இது எல்லாமே இருக்கு. கள்ளக்குறிச்சியில மார்க்கெட்ல வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிற ஒரு மளிகை கடையில சத்து மாவுன்னு கேட்டா, அவங்க அதுக்குன்னே ஒரு பேக்கெட் வச்சுருக்காங்க. அதில வந்து இந்த மாரி தானியங்கள் இதெல்லாம் போட்டு ஒரு பேக்காவே வச்சுருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து மிஷினில கொடுத்து அரைச்சி அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. பாப்பாங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறது தான் கொடுத்து விட்டாங்க. சரி நெறையா இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு இடியாப்பம் அதில செஞ்சுக்கலான்னு சொல்லி செஞ்சிருந்தோம். இந்த சத்து மாவு இடியாப்பத்து கூட வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக ஏதாவது வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த தேங்காய் கூட வந்து நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆவியில அப்படியே இடியாப்பம் கூட வச்சு வேக வச்சுட்டேன். நான் வந்து ஸ்டஃப்டு பண்ணுற மாதிரி தான் யோசித்தேன். பட் அது சரியாக ஒர்க் ஆகல. அதனால் அப்படியே மேலேயே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு விட்டேன். இன்னொரு தட்டில் வந்து ஃபுல்லாக ப்ளெயின் இடியாப்பம் செஞ்சுட்டு அதை வந்து நம்ம பசும்பால், நாட்டு சர்க்கரை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.